லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்மெட் காருக்கு, அந்த கார்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. பார்க்குற உங்களில் 3 பேரை தெரிவு செய்து இந்த டே அவுட் பேக்கேஜ் கிவ் அவே கொடுக்க போகிறோம். 4 பேர் ஸ்டே பண்ணலாம் இந்த ரூமில். ஃபேமிலி ரூம் என்ன ஓ வித் ஏசியோட. வித்தியாசம் வேணும், அதாவது ஃபுல்லாக கண்ணாடி தான் நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். செட்டப்பில் தான் இருக்குது. அவுட்டோரில் இப்படி ஹட்ஸுக்கு வந்து சாப்பிடுங்க, அது தனி ஃபீல் உண்டு. அது பாம்பு இந்த பாடி கார்ட்ஸ் இதெல்லாம் என்ன பாதுகாக்கிறார்கள். வணக்கம் பார்க்க வித்தியாசம் எனக்கு பார்த்தீங்க போட்டு நம்பலட்டும் இதை போட்டு வித்தியாசம் எனக்கு சரி சாப்பிட்டு பார்ப்போம். அது எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாம் பிடிச்சதா? வேற நாள் கேட்டது நான் ஸ்விம்மிங் பூல் கூட்டின்னு சொல்லி ஆட்ட சரியில்ல மாட்டேன் நீங்கள் சொல்லல புரிய மாட்டேன்ல. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் மிருசுவில்லா நிற்கிறேன். குறிப்பாக எங்கே வந்தாங்கன்னு சொன்னால் மேங்கோ மென்ஷன் மாம்பழ மாளிகை தான் வந்தாங்க. என்னத்துக்காகன்னு சொன்னால் டே அவுட் பேக்கேஜ் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காண்டி தான் வந்தாங்க. அதாவது நான் மட்டும் வரையில் என்னோட பார்த்துச்சுன்னா எங்கள் அத்தான், மற்றது மருமகன், எங்கள் தம்பி, மற்றது நண்பர் மகுராஜ் எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா எங்களோட மருமகன் வந்து அஜய் வந்து வந்த நாள் நோர்வேலேருந்து வந்த நாள் வந்து ஸ்ரீமாமா என்ன ஸ்விம்மிங் பூல் கூட்டின்னு போங்கன்னு சொல்லி கேட்டுருந்தான். அந்த வேலை நானும் எங்கே கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியாக இது ஒரு நல்ல இடம், ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ சரி இங்கே கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி போட்டு எங்கள்ட மஞ்சள் காட்டு மைனாட வந்தாங்க. வந்து இப்போ நாங்கள் இன்ட்ரோடுத்து நிற்கிறோம். அங்கே வந்தால் தாங்க வேலையை பார்க்க தொடங்கிட்டோம், குளிக்க தொடங்கிட்டோம். ஓகே, நான் வந்து இங்கே புக் பண்ணேக்கே மேங்கோ மென்ஷன் போஸ்ட்டு கேட்டேன் ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார் வீடியோ பார்க்குறாங்களுக்கு ஒரு கிவ் அவே வேறு கொடுப்போம்னு சொல்லி. அதாவது பார்க்குற உங்களில் 3 பேரை தெரிவு செய்து இந்த டே அவுட் பேக்கேஜ் கிவ் அவே கொடுக்க போகிறோம். தனியாக 3 பேருக்கு இல்லை, அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வின் பண்ணுறேன்னு சொன்னால் நான் வந்து இன்னும் 4 பேரை குறிப்பாக மொத்தமாக 5 பேர் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி வீடியோக்குள்ளே சொல்லிக்கணும், நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து நாங்கள் அந்த ரூம் மற்ற ஸ்விம்மிங் பூல் அங்கே வெட்டிங் ஹால் இருக்குது, அந்த பார்க் இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டி ஷோட்டாக சுற்றி காட்டுறேன். என்ன சொன்னால் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது ஷோட்டாக சுற்றி காட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வேணுங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி இப்போ நாங்கள் வந்துட்டோம். அந்த கார்லாம் வந்து சேர்ந்துட்டோம், எல்லாம் செய்து நாங்கள் அவ்வளோத்துக்கு வயரிங்கெல்லாம் செய்து ஃபுல்லாக செய்து இப்போ எல்லாம் தண்ணிக்கும் காருக்கும் போட்டி. இப்போ எங்கே வந்து நீங்கள் யாரோட வந்து நீங்கள்? அதான் இப்போ நாங்கள் இங்கே கம்பெனிக்கு சைட் இங்கே அத்தானுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அத்தான் வந்து நோர்வேல வந்துருக்கேன். அஜய் வாங்க, அஜய் வாங்க. இங்கே ரஜினிக்கு எங்கே காட்டினாங்க, எந்த வீடு காட்டினாங்க? எல்லா வீடியோலாம் காட்டினாங்க. கடைசியாக கோயில் என்ன? ஓகே, எல்லாம் வந்தாங்க டே அவுட் பேக்கேஜுக்கு நாங்கள் நைட் வரோம். சரி நாங்கள் போயிட்டு அங்கே என்ன விஷயம் சொல்லி காட்டுறேன். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களோட பேர்? என்ன பேர் நிஷாந்த். ஓகே, இந்த மேங்கோ மென்ஷனை பற்றி சொல்லுங்கண்ணா. எங்களோட மேங்கோ மென்ஷனில் பார்த்தீங்கன்னா அக்கமெண்ட்ஸ் இருக்குது, ரூம்ஸ் இருக்குது. ஓகே, அதோட பார்த்தீங்கன்னா கிட்ஸ் விளையாட கிட்ஸ் கார், கிட்ஸ் பார்க் ஏரியா, அதோட இங்கே 10 acres ஃபுல்லாக மேங்கோ கார்டன், எங்கள்ட கார்டன் ஏரியா விசிட் பண்ணலாம். அந்த வந்து அங்கே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, வெட்டிங் ஹால் இருக்குது, மற்றது கபானா செட்டப்பும் வேறு இருக்குது. கபானா செட்டப் வந்து அங்கே அடிக்கிற ஒரு பெரிய பிளான்ல இருக்கு. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பட் குறிப்பாக அந்த டே அவுட் பேக்கேஜ் என்னது இருக்குது தானே, அது என்ன மாதிரி இப்போ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வரும்? டே அவுட் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா டே அவுட்டுக்கு வந்தவொன்னா 1.5 வந்து வந்தவொன்னா எல்லாருக்கும் வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுப்போம். ஓகே, அது முடிஞ்ச பிறகு எங்களை ஸ்விம்மிங் பூல் எக்ஸஸ் வரும் அந்த பேக்கேஜுக்கு. வந்து ஸ்விம்மிங் பூல் அங்கே என்ஜாய் பண்ணலாம், குளிச்சு பைசிக்கல் எக்ஸஸ் இருக்குது. அது முடிய அப்படியே லஞ்ச் இருக்குது, லஞ்ச் எடுத்தாங்கன்னா லஞ்ச் இருக்குது, லஞ்ச் எடுத்த பிறகு டெசர்ட் இருக்குது, டெசர்ட் எடுத்த பிறகு ஈவினிங் அவங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் உண்டு, ஒரு டீ ஒரு காஃபி ஒரு இது செலக்ட் பண்ணலாம் வேணாம், அவ்வளோமே இருக்கும் இந்த பேக்கேஜுக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விலை என்ன இப்போ டே அவுட் பேக்கேஜ்? டே அவுட் பேக்கேஜ் வந்து 3300 கொடுக்குறோம். 3300. உங்களோட வீடியோ பார்த்து வந்தால் வீடியோ போட்டது ஒரு டிஸ்கவுண்டோட வேறு எவ்வளோ கொடுக்குறீங்க? 3300 பேக்கேஜ் 3000க்கு நாங்கள் வீடியோ சொன்னோம். கேஎஸ் அங்கே வீடியோ பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 300 டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் உங்களை பார்க்குறவங்களுக்கு கிவ் அவே இருக்குன்னு. அதாவது டே அவுட் பேக்கேஜ் வந்து 3 பேருக்கு செலக்ட் பண்ணி நாங்கள் கிவ் அவே கொடுக்க போகிறோம். அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வின்னர் வரேன்னு சொன்னால் நான் வந்து இன்னும் 4 பேர் கூட்டிடலாம், மொத்தம் 5 பேர் கூடிய அப்படி 3 பேருக்கு கிவ் அவே கொடுக்க போகிறோம். அதன் விதிமுறைகள் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து மேங்கோ மென்ஷன் ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் 3 ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். மற்ற கேஎஸ் அங்கே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் தானே இதுக்கு வந்து ஒரு ஹாய் ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டு மேங்கோ மென்ஷன் சொல்லி போட்டு உங்களோட பேரையும் போடணும் என்ன பேரை போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்ப்போம் பார்த்து செலக்ட் பண்ணி அதாவது குழுக்க முறையெல்லாம் தெரிவு செய்வோம் 9ஆம் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 9ஆம் மாதம் 30ஆம் தேதி மட்டும் இந்த காலப்பகுதிக்குள்ள அனுப்பலாம் என்ன அதுக்கு பிறகு வார மாதம் 1ஆம் தேதி வந்து குழுக்களில் தெரிவு செய்வோம் தெரிவு செய்து வின்மன்றாக்களுக்கு இந்த டே அவுட் பேக்கேஜ் ஃப்ரீ என்ன ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் ரூம் இருக்குது அங்கால எல்லாம் கணக்கு விஷயங்கள் இருக்குன்னு பாப்போம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் முதல்ல அது ரூமை பார்த்து மிச்ச விஷயம் பார்ப்போம் என்ன ஓகே ரூம் என்ன மாதிரி ரூம் இது வந்து ஃபேமிலி ரூம் உள்ள வாங்க பார்ப்போம் ஓகே நல்ல கதை குளிர்மையாக இருக்குது இதில் வந்து 2 கிங் சைஸ் பெட் இருக்கு 4 பேர் ஸ்டே பண்ணலாம் இந்த ரூமில் 4 பேர் ஸ்டே பண்ணலாம் ஓகே அது போக ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்கு கெட்டில் இருக்கு டீ மேக்கிங் கிட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அது போக அங்கால மினி ஃப்ரிட்ஜும் இருக்கு ஃப்ரிட்ஜும் இருக்குண்ணே அதுக்குள்ள இருக்குண்ணே ஓகே ஃபேமிலி ரூம் என்ன இது ஓ வித் ஏசியோட அட்டாச்ட் ஏசி இங்கே வந்தீங்கன்னா வாஷ்ரூம் இருக்கு வாஷ்ரூம் இருக்குங்க வாஷ்ரூம் வந்து லக்ஸுரி டைப்பில் தான் ஹாட் வாட்டர் எல்லாமே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும் சோப் ஷாம்பு மேங்கோ மென்ஷன் திங்ஸும் இருக்குது இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது டபுள் ரூம் அண்ணா இது டபுள் ரூம் என்ன ஓகே இது 2 பேர் இல்லாமண்ணா 2 பேர் இது கப்புள்ஸாக இருந்தாலும் சரி இல்லாட்டி நார்மலாக 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம் இது ஓகே இதுக்கும் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் சேம் ஃபெசிலிட்டிஸ் தான் இது வந்து ஒரே ஒரு கிங் சைஸ் பெட் மட்டும் ஃபேமிலியாக வந்தால் ஒரு கிட்டோட 2 அடல்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம் இந்த ரூமில் ஓகே அதே மாதிரி ஏசி இருக்குது மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது பட் அங்கே கபர்ட் ஐட்டம் இருக்குது மற்ற இங்கே காஃபி மேக்கர் தண்ணி போத்தல் கேட்டில் எல்லாமே இருக்குண்ணே டிவி அங்கே அட்டாச் பாத்ரூம் என்ன அதுவும் அதே ஃபெசிலிட்டிஸ் தான் எல்லா வரையுமே இருக்குது பட் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு இந்த ரூம் புக் பண்ண போகிறோம்னு சொன்னால் எவ்வளோ காலத்துக்கு புக் பண்ணணும் என்ன மாதிரி புக் பண்ணி கொடுக்கலாம் நார்மலாக இப்போ booking.comல நீங்கள் எங்களோட ஹோட்டல் நேம் போட்டு மேங்கோ மென்ஷன் உண்டு அப்படி இல்லாட்டி நார்மலாக நீங்கள் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணி ஃபோனில் கூட நீங்கள் புக் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக ஒரு 2 days 3 days முன்னாடி புக் பண்ணலாம் சீசன் டைம்னால கொஞ்சம் பிஸியாக இருக்குது புக் பண்ணிக்கொள்ளலாம் மற்ற ஃபோன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு விவரங்கள் தேவை ரூம் புக் பண்ண போகிறீங்க டே அவுட் பேக்கேஜ் புக் பண்ண போகிறீங்க சொன்னால் வந்து கொள்ளலாம் என்ன ஓகே என்ன சார் இப்போ நாங்கள் ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்தது வந்து கீழே போகிறோம் என்ன லிஃப்ட்டும் வசதியுமே இருக்குண்ணே லிஃப்ட் வசதியுமே இருக்குது கண்ணாடி என்ன ஃபுல்லாக வித்தியாசம் இருக்கும் அதாவது ஃபுல்லாக கண்ணாடி தான் நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம் செட்டப்பில் தான் இருக்குது இதே நீங்கள் டே டைமில் பார்த்தா ஃபுல் வியூஸுமே தெரியும் நல்லா இருக்கு எங்கே போகிறோம் கீழே என்ன ஓகே என்ன அப்படி நாங்கள் கீழே வாங்கி கொண்டிருக்கோம் நல்லா இருக்கு அந்த வங்கிங்க பார்த்துக்கணும் ஃபுல்லாக சுற்றி பார்த்து வாங்குறவன் என்ன யோசிக்கிறேன் எப்போ ஸ்விம்மிங் பூலில் போகிறான்னு தானே சார் இப்போ நாங்கள் அடுத்து இந்த ஹாட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டோமே இதுக்கு வந்து நிறைய ஹாட்ஸ் இருக்குண்ணே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15 ஹாட்டு கிட்ட இருக்குது 15 செப்பரேட்டாக டேபிள் வந்து புக் பண்ண தேவையில்லை இது வந்து ஆனால் நீங்கள் வந்து ஃபுட் எடுத்தீங்கன்னா எல்லாம் இருந்து எடுத்துக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் உள்ள கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க அதான் அந்த நைட் டைமில் லைட்டுக்குமே நல்லா இருக்குது பெஸ்ட்டாக இருக்குண்ணே இதில் சாப்பிட ஒரு ஃபீல் உண்டு வேறு நல்லா இருக்குது அந்த அவுட்டோரில் இப்படி ஹாட்ஸுக்கு வந்து சாப்பிட அது தனி ஃபீல் உண்டுண்ணே இப்போ சாதாரணமாக ரெஸ்டாரண்டோட மணி இதுக்கு வச்சு சாப்பிடலாமா இதுலேருந்து சாப்பிடலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படி இல்லை டேபிள்ஸ் மாதிரி இருக்குது அங்கேயும் வந்து கூட சாப்பிடலாம் எக்ஸ்ட்ரா பில்லெல்லாம் இல்லை நார்மலாக வந்து சாப்பிடலாம் இப்போதைக்கு நாங்கள் எதுவும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குண்ணே அது இது பகலை விட நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங்கோட நல்லா இருக்குமாண்ணே இது வந்தீங்கன்னு சொன்னால் இது புல் என்ன உள்ளுக்குள்ள அப்படியே டேபிள் எல்லாம் போட்டுருக்கோம் இதில் வந்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் லைட்டிங் மேலே பார்க்க நீட்டாக இருக்குண்ணே இந்த ஃபொரினாக்கள்லாம் வந்தால் இந்த மாதிரி இடத்த விரும்புவேன் அதான் இது இப்போ இங்கே இருக்கிறாங்களே ஒரு ஆசை உண்டு வேறு வேணே எல்லாம் அந்த நேச்சராக இருந்து சாப்பிட ஆசைப்படுங்கன்னா இது ஃபுல்லாங்கள மரங்கள் நீ கேட்க இதுக்கு சாப்பிட நல்லா இருக்கும் வேணா வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் இந்த பேர் சிந்தன் ஓகே எந்த இடத்துல வந்திருக்கீங்க கொடியாம் வந்து இந்த மேங்கோ மென்ஷன் என்ன மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே கொஞ்சம் நைட் வே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடிக்கடி சின்ன கொஞ்சம் விரும்புகிறதால பார்க்கோடையும் மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நேச்சர் வியூவோட இருக்கிறது அதை கொஞ்சம் சின்ன கொஞ்சம் விரும்புகிறதால அடிக்கடி வாங்கினாங்க நைட் வியூ வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதோட ஃபுட் ஓகே அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இப்போ வெளியில் இப்போ மேபி ஒரு சின்ன ஒரு தோட்ஸ் இருக்கும் சில நேரம் இங்கே ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இல்லாட்டிக்கு ஏதாண்டு அப்படி இல்லை அவரேஜ் தான் அவரேஜான ப்ரைஸ் நீட்டான இருக்கும் சரி ஓகே அவர் சொன்ன மாதிரி நைட் வியூ வந்து நல்லா இருக்குண்ணே ஓகே என்ன பேர் பிள்ளைக்கு
இங்கே பாருங்க இந்த இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆ சாப்பாடு நல்லா இருக்கா? ஓவா ஏன் வந்த நீங்க சொல்லுங்க. ஏன் வந்து நீங்கள் இங்கே சாப்பிட உங்களுக்கு என்ன வேறு இருந்தாக்கா? ஓகே இடம் ஓகே. ஆளுக்கு ஸ்விம்மிங் பூலுக்காக அடிக்கடி வாரதுண்ணா ஆள் என்ஜாய் பண்ணுவா. சரி சரி ஓகே நன்றியா நீங்கள் நன்றி. ஓகே ஓகே மற்ற இந்தியாவில் அடுத்தது வெட்டிங் கால் இருக்கேண்ணே. நாங்கள் வெட்டிங் நடக்க வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. இது புஃபே இல்லாட்டி வெட்டிங் கால் ரூம் கெஸ்ட்டுக்கு வந்து மார்னிங் வந்து புஃபே செட்டப்பில் தான் கொடுக்குறது நாங்கள் அன்லிமிட்டடாக. அது அப்படி எடுத்துக்கலாம். இப்போ சும்மா நார்மலாக செட் பண்ணியிருக்கு. இப்போ கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி மற்றபடி நார்மலாக இதே செட்டப்பில் கொடுக்குறது. ரூம் புக் பண்ணுற ப்ரைஸுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இன்க்ளூடடாக வரும் ஃப்ரீயாக. ஸ்விம்மிங் பூல் எக்ஸஸும் இருக்குது. ரூம் புக் பண்ணிக்க. சரி சரி. இப்போ நார்மலாக ரூம் புக் பண்ணுற ஆட்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா கொழும்புலேருந்து பிக்கப் பண்ணுறது, இல்லை இங்கேருந்து கொழும்புக்கு கொண்டு போய் பிக்கப் ட்ராப் பண்ணுறது, இல்லாட்டி இங்கே ஜஃப்னாலே சுற்றி காட்டுற இடம்னாலும் நாங்களே வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஹோஸ்டல் ட்ரிப் போகணும்னு சொன்னாலும் புக் பண்ணலாம் உங்கள்கிட்ட. சரி சரி நல்ல வேணா. இப்போ இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் அப்படி தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வாரீங்கன்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணி இப்போ நாங்கள் வெஹிக்கிள் சொன்னால் நீங்களே போய் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே மற்ற இந்தியாவில் அடுத்தது வந்து வெட்டிங் கால் தானே. ஓகே இது ஒரு அவுட்டோர் வெட்டிங் கால் மாதிரி தானே. ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்குது. அவுட்டோரோட ஓப்பன். பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி அனிவர்சரி இது எல்லாமே இதிலே செய்யலாம். இதில் எப்படியும் ஒரு 300 பேர்லேருந்து 700 பேர் வரைக்கும் உட்கார்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நாங்கள். ஓகே லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஹெல்மெட் காருக்கு? ஹெல்மெட் போடுற இல்லை காருக்கு? காருக்கு ஹெல்மெட் போட்டு லைசன்ஸ் வச்சு தான் ஓட்டலாம். நல்லா இருக்கா அவட? நான் சும்மா பாடிங்க நானும் போட்டுட்டு பின்னுக்கு இருக்கா பின்னுக்கு? எங்க இடத்த காணல பின்னுக்கு பாட்டு போகிற மாதிரி படியன். இங்கே வந்து சின்ன பிள்ளைகள் வாரீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி கார் ஒன்று எடுக்கலாம். எடுத்து நீங்கள் அப்படியே ஓடி திரிக்கலாமே. சரி போயிட்டு வாங்கண்ணே. ஓகே முறுக்கும் முறுக்கும். ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாம் பார்த்து முடிஞ்சுதா? எல்லாம் பார்த்து முடிஞ்சது. என்ன மாதிரி இருந்துச்சு? எல்லாம் சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்துன்னு சொன்னால் சர்வீஸ் ஓகே, சர்வீஸ் எல்லாம் ஓகே. மற்றது புதுசாக தான் இது பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. மற்ற ப்ரைஸ் எல்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தான். சாப்பாடு இதெல்லாம் டேஸ்ட்டு. இந்தியன் செப்ஸ் போட்டிருக்காங்க. சாப்பாடெல்லாம் ஓகே. மற்றது அவங்களோட ஸ்விம்மிங் பூல், மற்றது அந்த கார் கேம், சின்ன பிள்ளைங்களோட விளையாட்டு அதெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் அந்த என்ன சொல்கிறது நியாயமான தூரம் நடந்து போய் வரலாம். பின்னரங்கள்ட்ட ஈவினிங் டைமு அது அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இதுகளுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் உண்டு. சரி சரி ஓகே. சின்ன பிள்ளைகள் எல்லாமே ஃபேமிலியில் பிள்ளைகள் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். மெயினாக வாரது அதுதான் அவங்களுக்காக. எங்களுக்கு இல்லாட்டியும் சின்ன பிள்ளைகள் என்ஜாய் பண்ணணும் தானே. ஏன்னா கொழும்பு ஸ்டைலுக்கு கிட்டத்தட்ட மாறிக்கொண்டு வருது. நல்லா இருக்கு. ஓகே இவெல்லாம் பிள்ளைகள் இவெல்லாம் அந்த கார் ஓடினாங்களே. நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓடினா பொலிஸ் தடி கொண்டு தெரியுங்க. என்ன மாதிரி நல்லா இருந்துச்சா? என்ன பிடிச்சிருக்கா? சரி 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 ஓகே எல்லாம் இந்த பாய் ஆட்டி விடுங்க. அப்படி இருக்கா? சரி பாய். சரி இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்கில் நிற்கிறோம். கிட்ஸ் பார்க். இது வந்து கிட்ஸ் பார்க். இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கால் உடைய நடந்துருங்க. நான் இதில் இருக்கேன் பாவம் அண்ணா. ஓகே ஓகே. இதில் வந்து இப்போ நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி இந்த சேர் அதில் இருக்குது. பட் இதுக்குள்ளேயுமே இருக்குண்ணே சேர் டேபிளோட போட்டு கிடக்குண்ணே. இப்போ நீங்கள் சாப்பாடு எடுத்து ஓட பண்ணீங்க காத்தோட்டமாக உட்காரணும் சாப்பிடுவோம்ண்ணே. ரெஸ்டாரண்ட் ஓட இங்கே வச்சு சாப்பிடலாம். இங்கே வச்சு சாப்பிடலாம். ஓகே. பட் அது சும்மா காட்டி கொண்டு பாருங்க. இதுக்குள்ள ஃபுல்லாகவே பகல் வந்தால் கூடி குளிர்மையாக இருக்குது. வேணும்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு மரங்கள் நிற்குதுண்ணே. மாமரங்கள், தென்னை மரங்கள் அப்படின்னு தான் நிற்குது. மற்ற இஞ்சால சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய மாதிரி ஊஞ்சல் ஐட்டம் இருக்குது பாருங்க. ஊஞ்சல்கள் இருக்குது. அப்படி இஞ்சால வாரீங்கன்னு சொன்னால் இஞ்சால ஊஞ்சல் தானே. ஓகே ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள அந்த ஒரு பார்க் மாதிரி தானே வடிவம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். குட்டி குட்டி சரக்கேஸுகள் பெண்ண மாதிரி சின்ன பிள்ளைகள் வந்தால் விளையாடக்கூடிய மாதிரி இதுவும் செரும்பு வெளியாக இருக்கும். ஓகே அது என்ன புதுசாக இருக்குது? நான் புது வேலைக்கு இல்லையா? அது புதுசாக ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே. ஃபுட் கோர்ட் அந்த வெஸ்டர்ன் ஃபுட் அந்த மாதிரி எடுக்கலாம். ஓகே ஓகே நல்லா இருக்கு. பர்கர்ஸ், பாப்கார்ன், ஐஸ்கிரீம், ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எடுக்கலாம். அதில் ஓட பண்ணலாமே. ஓகே இந்த பாருங்க நல்லா இருக்குண்ணே லைட்டிங். இந்த ஃபுட் கோர்ட் வரப்போது வேலைகள் நடந்து கொண்டிருக்கேண்ணே. சரி அப்படி நாங்கள் இந்த பார்க்க சும்மா மேலோட்டமாக காட்டினேன்னு சொன்னால் நான் நேற்று 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சோட்டா காட்டுங்க உங்களுக்கு பார்க்குறாங்களோ ஞாபகப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா பட் இந்தியாவில் இப்போ என்ன மாதிரி சின்ன பிள்ளைகள் ஓடுற மாதிரி கார்கள் நிற்குது.
இதான் சின்ன பிள்ளைங்க கார் என்ன இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே நீங்கள் ரெண்டுக்கு எடுத்து என்ன 1 ஹவருக்கு இந்த ப்ரைஸ்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் ஒன்று இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த எடுத்து ஓடிக்கொள்ளலாம் என்ன 1 2 3 சரி போங்க இப்போ வந்து இந்த பாடி கார்ட்ஸ் இதெல்லாம் என்ன பாதுகாக்கிறார்கள் அடே தம்பி தான் நில்லுங்கடாடே லைட்டு கிட்ட நிற்கணும் தம்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளை வந்துச்சு வேண்டாம் இதே மாதிரி கார் எல்லாமே ரெண்டுக்கு எடுக்கலாம் ரெண்டுக்கு எடுத்து இது ஃபுல்லாக ஓடிட்டுருக்காங்க எவ்வளோ நான் கொடுப்பினோம் 1 ஹவர் என்ன 1 ஹவருக்குன்னு சொல்லி ஒரு அவர்ஸுக்கு இதே சார்ஜஸ் வரும் எடுத்தீங்கன்னா ஓடி திரிக்கலாம் என்ன நல்லா இருக்கா அவட எப்படி இருக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஆ வருவீங்களா தொடர்ந்து அப்போ அங்கே பிளேன் இருக்க ஓடுவோம்மா அடுத்து ஓஹா ஹெல்மெட்டுகள் போடாங்க சீட் பெல்ட் போடல யாரும் சீட் பெல்ட் போடல சீட் பெல்ட் தாங்க உங்களுக்கு இல்லையா இங்கே அங்கே இல்லையா சரியா அச்சா இருக்கு கிடக்காமா சீட் பெல்ட் இருக்கா எத்தனையா அவனை படிக்கிறீங்க நர்சரியோ இருங்க கரெக்டி தானே நீங்கள் முதல்ல நர்சரியா அப்போ ஒரு பாட்டு படிச்சுடுங்க பழகு சொல்லி இந்த பாட்டு உண்டு பாட்டு படித்தா அவங்களுக்கு சொக்காது வேற தான் தராட்டி அவருக்கு அடியுங்க தங்கச்சி நீங்கள் ஒரு பாட்டு படிங்க சொட்டிடை வேடியட் சோதி வாடவர் போட்டுடை சிரித்தரே கைதுலா பொடுத்த கேட்டுடை போட்டியோடு கடலில் பாய்ச்சிட பச்சி பாயவே ஒரு கடைசி வசனம் முழுங்கியாச்சு சரி அப்போ பார்க்குறேன் ரெண்டைக்கு அடிதான் நல்லா இருந்துச்சுண்ணே அச்சா பிள்ளை சரியா கரடி மாமா எங்கே ஓடிங்க காட்டு பக்கம் ஓடி இருக்காங்க ஓடுங்க கம்மிச்சிட்ட நல்லா இருக்கு யார் தந்தாங்க கடவுள் தந்த சொத்து தானே வேறு யாருங்க ஓகே நல்லா இருக்கு ஓகே மற்றவங்கள சைக்கிள் நிற்குதானே சைக்கிளும் இருக்குது மவுண்டைன் சைக்கிள் இருக்குது லேடி சைக்கிள் மாதிரி இருக்குது இதுக்கு நீங்கள் ஓடி சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நடந்து தான் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் 10 ஏக்கர் முடிஞ்ச கஷ்டம் கொஞ்சம் அதான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிட்டான ஆளுன்னு சொன்னால் நடந்து போகலாம் இப்போ மகள்ராஜ் மாதிரி வண்டி இருக்கிறாங்க இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் சும்மாச்சிட்டு அவசரப்பட்டு வச்சுட்டீங்க இல்லை உண்மையாகவே இது 10 ஏக்கர் இருக்குது நீங்கள் நடப்பீங்கன்னு சொன்னால் அப்படியே பின்னிய டைம் நடந்து போய் நல்லா இருக்குமே பட் இந்தியாவில் ஃபுல்லாக 10 ஏக்கர் என்ன 10 ஏக்கரில் ஃபுல்லாக இந்த மாமரங்கள் தென்னை மரங்கள் அப்புறம் அந்த மூலிகை செடிகள் மாதிரி எல்லாம் இப்போதான் கொஞ்சம் வச்சிருக்கீங்கன்னு நடந்து போய்க்க அதில் பார்த்து ரசிச்சு மாம்பழம் தவிர சொன்னால் பார்க்கணுண்ட அட்டையை போட்டு வெட்டி சாப்பிட்டு போகலாம் அப்படி இல்லை நீ கேட்டாலும் வெட்டி தெரியும் வேணே இந்த அதில் காய்ச்சி கிடக்காங்க இந்த எல்லாம் காய்ச்சி கிடக்கு கொஞ்சம் சரி பிஞ்சா இருக்கு இல்லாட்டி மகள்ராஜா பிடிங்கி தானே இல்லை வேணாம் இப்படி செய்யக்கூடாது தவறான பழக்கம் கேட்டு வண்டி சாப்பிடணும் சரியா நடிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவை என்ன கேட்ட அளவில் பிடிங்கி தந்து தண்டிடுவேன் என்ன ஓகே இப்போ நாங்கள் இருந்தாலும் சரி மாம்பழமாக இருந்தாலும் கேட்டால் நாங்கள் வெட்டி தருவோம் அப்போ இளநீ கேட்டவில்லை உங்கள்கிட்ட என்ன வீடியோ எடுக்கிற கேட்டவில்லை இளநீ பிடுங்கலாம் உண்டு பிடுங்கலாம் ஆனால் சொல்லாங்க அப்படி இல்லை உண்மையாக கேட்டவில்லை உங்கள்கிட்ட வந்து அப்போதே வாராங்க இளநீ வெட்டி கொடுப்பீங்களா உண்டு இப்போ தேவைன்னா கேட்டு வெட்டி தரீங்கன்னா ஆனால் அந்த கலவா பிடுங்கிற விலையில் வேணாம் சரியா மகள்ராஜ் சொல்லி போட்டு சரி இப்போ நாங்கள் இந்த மாம்பழ மாளிகையில் ரூம்ஸ் பார்த்து நாங்கள் அப்படியே வந்து அங்கால என்ன பார்த்து நாங்கள் அந்த ஹட்ஸ் பார்த்து நாங்கள் மற்றது ரெஸ்டாரண்ட் மேலே இருக்குது அதை தான் சாப்பிட போகிறோம் மற்றது வந்து அங்கால வெட்டிங் ஹால் இருக்குது இங்கே பார்க் இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது இங்கே கார்டன் அதாவது மாம்பழ தோட்டம் இருக்குது அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம் மற்ற டே அவுட் பேக்கேஜுமே இருக்குது அதாவது நீங்கள் விடிய எத்தனை வரணும்னா அது நார்மலாக ஒரு 10 மணிக்கு வந்தால் ஈவினிங் வரைக்கும் பேக்கேஜ் வந்து கவர் ஆகிற மாதிரி நாங்கள் சரிங்கண்ணே ஓகே இது வந்து எங்களை கேஎஸ் சங்கர் ஜூடிஷனில் பார்த்து வந்தீங்க சொன்னால் உங்களுக்கு 3300 பேக்கேஜ் 3000 எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக வேற ஒன்று ஆசை ஒன்று இருக்குன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மற்றது மேங்கோ மென்ஷன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு நீங்கள் உங்களோட பேர் மற்ற மேங்கோ மென்ஷன் சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் என்ன வாட்ஸ்அப்பில் போட்டால் நாங்கள் அதுக்கு ஈஸியாக கொஞ்சம் எல்லாம் ஒரே இதில் உடைக்க ஈஸி வாட்ஸ்அப் எல்லாருமே இருக்குது தானே வாட்ஸ்அப் அதில் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்களும் இதில் பங்கு பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் 30ஆம் தேதிக்கு முதல் அனுப்பிக்கணும் என்ன அனுப்பினீங்கன்னு சொன்னால் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி குழுக்கள் நடைபெறும் அதில் தெரிவு செய்கிற 3 பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இலவசமாக நீங்கள் மட்டுமே உங்கள் குடும்பமாக கிட்டத்தட்ட 5 பேர் வந்து கொள்ளலாம் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி இந்த டே அவுட் பேக்கேஜை வேண்டிக்கொள்ளலாம் என்ன ஓகே மற்ற முடிப்போமா அண்ணா முடிக்கல அப்போ அண்ணா விட்டுட்டு நான் அடுத்தது ஒரு ஸ்விம்மர் நான் ஸ்விம்மிங் பண்ணுங்க ஒரு 15-20 அடி ஆழம் ஸ்விம்மிங் பூல் இல்லையா அஞ்சு இல்லை அந்த என்னண்ணா அப்போ நான் நீந்துற கஷ்டமாக போயிடுவேன் அப்படி அடுத்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது அங்கே குளிக்க போகிறேன் ஏற்கனவே எங்களோட வந்தாக்கள்லாம் குளிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வயிறு எரியுது தானே இதை முடிச்சுட்டு போய் அங்கே குளிக்க போகிறோம்னு சொல்லி மகள்ராஜுக்கு என்ன எரியுது அப்போ அடுத்த குளிக்க போகிறோம் ஓகே அண்ணா நன்றி அண்ணா ஓகே மற்றது எங்களோட வந்தாக்க இங்கே ஒரு ஆள் தண்ணிக்கு தத்தளிக்கிறார் அங்கே அஜய் நீந்துறார் மற்றது அங்கே அத்தான் நல்லா இருக்கா அஜய் நல்லா இருக்கா
என்ன 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 அஜய் இதார தண்ணிக்கு தவக்கை ஒன்றுக்கு தவக்கட்டு இவருக்கு பாருங்க அந்த ஸ்விம்மிங் பூல் லெவலில் பார்த்த உடனே இவருக்கு நிற்க அந்த கால் நேரத்தில் முட்டுது இல்லை எப்படா வருவேன்றது ஏன்னா எங்க என்னோட புதுக்கு இருக்கு இது இல்லை என்னெல்லாம் கடை கண்டு பாருங்க இல்லை சரி இப்போ அடுத்ததா இனி மைக்கெல்லாம் கழட்டியா தானே பாதுகாத்து நேரம் போட்ட ப்ரூஃப் தானே ஏன் தத்து தனிக்க தத்தளிக்க ஆளுக்கேண்டா போட்டா ப்ரூஃப் இல்லை அடி ஆலங்கான போகிறோம் மிரப்புரியா ஆலங்கான போகிறோம் பாவனி புதியன் பாப்போம் எத்தனை 10 அடி கேட்டீங்க 12 அடி கேட்டீங்க என்ன ஆழம் வேற நாள் கேட்டது நான் ஸ்விம்மிங் பூல் கூட்டின்னு சொல்லி அஜய் இஞ்சி வேறுங்க அஜய் என்னடே ஐயோ சாட்டி அடே அடே சொல்லி போடு குதியண்டா ஓகே அஜய் பிடிச்சிருக்கா ஸ்விம்மிங் பூல் ஓவா இவரெல்லாம் வந்த நாள் கேட்டது என்னட்ட ஆ அங்கே பாருங்க ஹாய் காட்டுங்க ஹாய் ஹாய் காட்டுங்க ஹாய் தண்ணி போட்டுதா ஆ நான் நீங்களும் நீந்துவோம் உங்களுக்கு நீந்த தெரியுமா எனக்கு தான் தெரியாது ஏ அஜய் பிடிச்சிருக்கா இது ஸ்விம்மிங் பூல் பிடிச்சிருக்கா ஆ ஹாய் ஆட்டுங்க வீடுங்களா ஹாய் ஆட்டி விடுங்க ஹாய் ஆட்ட சரியில்லை அஜய் நீங்கள் ஆ சொல்லல ஸ்ரீமாண்டேல சொல்லுங்க ஸ்ரீமாமண்ட சில மண்டு இவரா என்னோட வந்த நாள்லேருந்து ஆக்கினேன் ஸ்விம்மிங் பூல் கூட்டின்னு வச்சு ஏன்னா ஆ இப்போ ஓகே ஸ்விம்மிங் பூல் கூட்டின்னு வந்தாச்சு ஆ ஓமா சரிங்க இதுக்கு அடுத்த வந்தது இன்றைக்கு ஓகே ம் சரி வச்சுட்டு நாங்கள் குளிப்போம் ஓகே என்ன அது பாம்பு இது பாம்பு தான் அதான் நீ சைட்ல 2 பாத்ரூம் புதிச்ச அந்த வடிவே அடுத்த என்ன நீ எங்க வர வாங்கடா புதிச்சு போட்டு ஆளை காணு அவங்க நிற்கிறா டே ஆமா சரிங்களா நீ எங்க நிற்கிறா நீ வண்டியானோ குதிச்ச ஆளை பேர் எங்க நிற்கிறா ஆளை காணு இஞ்சி வந்து காலெல்லாம் பின்பக்கம் நீந்த போ காலை கும்பிட்டு கோவிந்தா என்ன தள்ளா நீ புதி அந்த கையை முதல் உள்ளுக தள்ளி போட்டு அப்படியே கோவிந்தா இப்போ ரெண்டாயிரம் குளிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே அஜய் தம்பி அத்தானிக்கா என்ன மாதிரி அந்த தண்ணிங்க சொல்லுங்க இந்த இடம் என்ன மாதிரி இருக்கு நல்லா இருக்கு வந்து ஓகே குளிக்கலாம் நான் இடங்கள் வழியாக சுற்றி பார்க்கலாம் அந்த வந்ததே குளிக்க தரீங்க இன்னும் என்ன மாதிரி இடம் நல்லா இருக்கு அஜய் என்ன மாதிரி இடம் பிடிச்சிருக்கா வரப்பேருக்கு வந்துருப்ப ஓ அப்போ எனக்கு தான் வீடு நாங்கள் ஒரு சில சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க இது வந்து மேங்கோ மேன்சன் ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பார்த்தீங்க போட்டு நம்பலட்டும் இதை போட்டு வித்தியாசமாக இருக்குது சரி சாப்பிட்டு பார்ப்போம் அங்கே வந்து நாசி இருக்குது மட்டன் கறி இருக்குது ப்ரௌன்ஸ் கறி இருக்குது மற்றது வந்து அங்கால கொத்து இருக்குது சிக்கன் கொத்து இருக்குது அங்கால என்ன சீஸ் கொத்து எல்லாமே இருக்குது சாப்பிட போகிறோம் சாப்பிடுங்க எல்லாரும் அதே போட்டு விட்டுறா ரைஸ் கொஞ்சம் போட்டு விடணும் ஓகே அப்புறம் உங்களுக்கு இல்லாத எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரை சொன்னது இன்னும் வரையில அதான் நீங்கள் அவளை சொல்ல போறீங்க இன்றைக்கு சரி வீடியோக்கு வெக்கமாக கிடக்கு எல்லாருக்கும் மட்டன் அங்கே இருக்க மட்டன் நீங்கள் எடுங்க பரவாயில்ல எது மட்டன் அந்த வாசம் நல்லா இருக்கேண்ணே அஜய் சாப்பிடுங்க என்ன வேணும் அவனுக்கு எலும்பு தாண்டா உங்களுக்கு யாருக்கு காணுமா ஓகே
வித்தியாசம் மட்டன் கறி என்ன இந்த ரைஸு சாப்பிடுவோம். டிஸ்டர்ப் பண்ணுறல ஜெய். சரி இப்போ நான் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஒரே சாப்பிடுவேன். ஏன்டா எனக்கு கூட கொஞ்சம் வீடு கஷ்டம். ஓகே முதலாவது இந்த சீஸ் கொதிச்சு சாப்பிடுவோம். சீஸ் வந்து கேரசாலமாக இருக்குண்ணே. இன்னது குறைச்சோம் குறைக்குது. அங்கே அமைதியாக இருக்கணும் இல்லை இன்னுமே கிடக்கு. நாங்கள் இன்னும் எடுக்கலாம் அந்த சாப்பாடு எடுக்கலையா இன்னும் இப்போ சாம்பிளா அதெல்லாம் சும்மா எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற எடுக்குது. என்ன மங்கோலியனோ இது ஸ்பெஷல் அவங்க. அது எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாம் பிடிச்சதா? வித்தியாசமாக எல்லாம் சாப்பிட்றோம். அதான் நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சாப்பிடுறதுல? எது சாப்பிட்றீங்க? கொடுத்தது எல்லாம் நல்லா இருக்கு. வந்து இந்த இறால் கறியும் இந்தாக்கா நல்லா இருக்கு. வந்து இறால் கறி சாப்பிடு பெஞ்சா இருக்கு. இறால் கறி அது மட்டன் கறியோட அந்த அவன் ரைஸ் ஸ்பெஷல் ரைஸ் அதில் வந்து நிறைய இருக்குது. இந்த சிக்கன் இறால் மட்டன் போடுவீங்கன்னா பீஃபும் கிட்ட தேவையான போடுவீங்கம்மா. மற்றது எனக்கு இதுக்கு சீ ஃபுட்டெல்லாம் போட்டுக்கண்ணே பேக்கிங்லாம் போட்டு இது வந்து ரேப் பண்ண அப்படி ஒன்றும் இல்லை. சின்ன பிள்ளைங்க கூட கூடிய மாதிரி இருக்குது. அஜய் நல்லா இருக்கா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை? ஓவா யாருக்கூடிய ஐட்டம் வந்துட்டுங்க பார்க்க நல்லா தான் கிடக்கு. சினிமா மட்டன் எடுக்கவே பாப்பா. நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்கு. சரி இப்போ நாங்கள் சாப்பிட்டு வெளிக்கிட போகிறோம் தானே? ஓகே என்ன மாதிரி இருந்தால் அதான் நீங்கள் சொல்லுங்கள் சாப்பாடு. சாப்பாடு நினைச்சதை விட பரவாயில்ல. வந்து சாப்பிடலாம். வந்து நல்லா இருந்தது. என்ன சிம்பிள் வச்சு முடிச்சிட்டீங்க. ஈஸியாக தான் முடிக்கணும். ஷோர்ட் வீடியோ வந்து லெந்தா போயிடுவோம். நல்லா சாப்பிட்டோன்னு. அஜய் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி சாப்பாடு? திருப்பங்க அஜய் என்ன மாதிரி சாப்பாடு? நல்லா இருந்ததா? எது பிடிச்சிருந்தா உங்களுக்கு? எல்லாம் எல்லாம் பிடிச்சிருந்ததா? சரியா வாங்க சொன்னாக்க நல்லா இருந்துச்சு. நான் உள்ளதுக்கு அது பெஸ்ட்டாக இருந்தது. உள்ளது தான் கூட தேவைப்படாது. அதான் முதல் முடிச்சினாங்க. பட் நான் சாப்பிட்டேன் எனக்கு வந்து முதலாவது சீஸ் கொத்து பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது. ஏன்னா பெஸ்ட்டாக இருந்தது. மற்றது ரெண்டா வந்து நாசி மற்றது கறி வந்து ப்ரான்ஸ் கறியும் மட்டன் கறியும் எடுத்துனாங்க. அது வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மசாலா கொஞ்சம் நல்லா இருந்தது. இறால் கறி இந்த மசாலா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மற்றது ஒரு சாப்பிட்னாங்க கொத்து சிக்கன் கொத்து அதுவும் நல்லா சொட்டாக இருந்தது. ரொட்டியெல்லாம் மற்றது வந்து ஸ்பெஷல் ரைஸ் அது நிறைய இதுகள் போட்டிருந்தேன். மரக்கறிகள் நிறைய சீ ஃபுட் அதெல்லாம் போட்டிருந்தேன். ஆம்லெட்லாம் வித்தியாசம் போட்டிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. சரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மேங்கோ மென்ஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் காட்டிருப்பேன். எல்லாம் ஷோர்ட்டாக தான் காட்டினாங்களே. ஏன்னு சொன்னால் இதுக்கு முதல்ல ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து இதெல்லாம் மேலோட்டமாக காட்டிக்கொண்டேன். குறிப்பாக நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வேக்காரரை கூட்டி கொண்டு அதே தான் அடம்பிடிச்சு கொண்டான். ஸ்விம்மிங் பூலுக்கு போவோம்னு சொல்லி அப்போ சரி என்னட்டு அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இடம் பார்த்தீங்கன்னா அந்த இடவு தனி லுக் கொண்டு இந்த லைட்டோட பார்க்க அவ்வளோதுக்கு அழகாக இருக்குது. மற்ற நீங்கள் சின்ன பிள்ளையோட வாரீங்கன்னு சொன்னால் அவளுக்கு இந்த கார்கள் எல்லாமே இருக்குது. அதில் ஓட விட்டு நீங்கள் பார்த்துக்கணும். மற்ற பார்க் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்ற ரூம்ஸ் இருக்குது. மற்றது ஸ்விம்மிங் பூல் மற்றது வெட்டிங் ஹோல் எல்லாமே இருக்குது. மற்ற ஹட்ஸ் எல்லாமே இருக்குது. கபானா செட்டப் வருது. அப்படி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வந்தீங்க சொன்னால் எல்லாம் அனுபவிச்சுக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த கிவ் அவே இருக்குல்ல, இந்த கிவ் அவேல வந்து நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னால் 9ஆம் மாதம் நான் பார்க்குறேன். இல்ல குறிப்பா அந்த கிவ்அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னா 9ஆம் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 9ஆம் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க மேங்கோ மென்ஷன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இந்த 3டைம் ஃபாலோ பண்ணி அந்த வாட்ஸ்அப் இந்த நம்பர் தெரியும் இதில் பாருங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு மேங்கோ மென்ஷன் சொல்லி ஒரு மெசேஜும் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது கூட பேரையும் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலாம். அதுலேருந்து 3 பேரை குழுக்களை தெரிவு செய்யணும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் மாதம் 1ஆம் தேதி இந்த குழுக்களை செய்யணும். இது வந்து மேங்கோ மென்ஷன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இதில் பார்த்தீங்கன்னா அவை பதிவிடணும். அது யார் குழுக்களில் வெற்றியாளர்னு சொல்லி கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு ஜெனியூனா எல்லாம் செய்து வீடியோ போட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து அதில் யார் அது அதிர்ஷ்டதானின்னு சொல்லி எங்கள் சேனல்லையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீடியோ பார்த்தா எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அதை வந்து யார் அந்த 3 பேர்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட் சொல்லி நீங்கள் 3 பேர் மட்டும் போகிறீங்களா உங்களோட சேர்ந்து மிச்சம் 4 பேரை கூட்டிகிட்டு போகலாம். இப்போ நான் வின்னர்னு சொன்னேன், என்னோட சேர்ந்து இன்னும் 4 பேர் மொத்தம் 5 பேர் கூட்டிகிட்டு போகலாம். என்ன
நீ என்னைய கூப்பிடாத நல்ல உன்னை கூப்பிட மாட்டேன், நானே உன்னை கூப்பிடுறேன். ஸ்விமிங் பூலில் குளிச்சு கொண்டு மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன். அதுக்கு நீ தனியாக வா சரியா. அந்த கிவேவில் வின் பண்ணுறாங்க கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், யார் வின் பண்ணது, யார் கிடைச்சதுன்னு சொல்லி. இந்த எங்களை சேனல் பார்த்து அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்க எங்களுக்கு சந்தோஷம் தானே. மற்றது வேறு என்ன, நான் முடிஞ்சது தானே. முடிச்சுக்கொள்வோம். சரி, ஓகே, இதோ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளும். இந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அவங்க கேஸ் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து மேங்கோ மென்ஷன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஃபாலோ பண்ணி நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, போமா, பாய்.